ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணியை பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கலிங்கத்து பரணி வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே ஒரு தெரிஞ்ச விஷயம். இது எதை பற்றி பாடுறது அப்படின்னா வந்து போரை பற்றி தான் வந்து பாடுறது. அதாவது போரில் வென்ற ஒரு வீரனை பற்றி பாடுறது தான் வந்து இந்த பரணி, சரிங்களா? அந்த 1000 யானை கொன்ற ஒரு வீரனுக்கு அந்த புகழை பற்றி பாடுறது தான் வந்து இந்த பரணிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த போர்க்களத்தில் வந்து அவங்க வந்து அந்த தெய்வம் இருக்கு இல்லையா, காளிங்கிற ஒரு தெய்வத்துக்கு வந்து பரணி நட்சத்திரத்துலேருந்து அந்த பேய்கள் வந்து அது சமைத்து அந்த காளிக்கு வந்து வழிபட்டு, அதாவது தெய்வத்துக்கெல்லாம் வழிபடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பேய்கள்லாம் வந்து சமைச்சு அதை வந்து சாப்பிட்ற அதை தெய்வத்தை வேண்டுறதான் வந்து இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு பழமையான நூல்களில் வந்து கலிங்கத்து பரணியும் ஒன்று, சரிங்களா? இது வந்து கலிங்கத்து பரணி அடுத்து தான் தோன்றியது என்ன அப்படின்னா வந்து தக்கையாக பரணி. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணி அடுத்து தோன்றியது என்னென்னா தக்கையாக பரணி. இது யார் எழுதியிருக்காங்க பாடியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் தான் வந்து பாடியிருக்காரு. குலோத்துங்க சோழனை பற்றினது அந்த பாடல். அவர் வந்து அந்த கலிங்க நாட்டில் போர் தொடுத்தவங்கள வந்து ஜெயிச்சிருவார். அதை வந்து இந்த ஜெயக்கொண்டார் வந்து பார்க்குறாரு. அதை பற்றி பாடினதான் வந்து இந்த கலிங்கத்து பரணி, சரிங்களா? அதோட படைத்தலைவன் யாருங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட படைத்தலைவன் யார் அப்படின்னா வந்து கருணாகர தொண்டைமான் தான் வந்து அந்த படையோட தலைவனாக வந்து இருந்திருக்கிறாரு. இது வந்து அடிக்கடி 1 மார்க்கில் வந்து கேட்டுப்பாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இசை என்ன, இந்த நூல் வந்து எதனால் ஆனது அப்படின்னா வந்து கலித்தாழிசை. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கலித்தாழிசை வந்து இதுவும் வந்து 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலித்தாழிசை அப்படின்னா என்னது அப்படின்னா வந்து குரலடி முதலும் களி நெறிலடி ஈராகவும் அளவொத்த ஈரடிகளில் சந்த நயத்துடன் பாடப்படுவதே என்ன அப்படின்னா வந்து கலித்தாழிசை. இதுவும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும், சரியா? குரலடி முதல் களி நெடிலடி ஈர் அளவத்த ஈரடிகளை வந்து சந்த நயம். என்ன நயம் கேட்டாங்கன்னா வந்து சந்த நயத்தில் தான் வந்து இந்த பாடப்படுறதான் வந்து இந்த கலித்தாழிசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து மொத்தமே இதில் வந்து 13 பகுதிகள் வந்து இருக்குது இந்த பாடலில். இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13 பகுதிகள். எத்தனை பகுதிகள் கலிங்கத்து பரணியில் இருக்குது அப்படின்னா வந்து மொத்தம் 13 பகுதிகள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்து கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது, கோயில் பாடியது, தேவியை பாடியது, பேய்களை பாடியது, இந்திரசாலம், ராசபாரம், பரியம், பேய்முறைப்பாடு, அவதாரம், காளிக்கு கூலி கூறியது, போர் பாடியது, களம் பாடியது இப்படின்னு வந்து 13 பகுதி வந்து இந்த கலிங்கத்து பரணியில் வந்து இருக்குது. இந்த அதாவது இந்த பகுதிகள்லாம் கொடுத்து இதை கூட வந்து சாய்ஸாக கொடுத்து நம்மளுக்கு வந்து 1 மார்க்கில் வந்து கேட்கலாம். இந்த 13 பகுதிகளையும் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒட்டக்கூத்தர் இருக்கார் இல்லையா, ஒட்டக்கூத்தர் வந்து இதை எப்படி சொல்லுவார் அப்படின்னா வந்து தெய்வத்தமிழ் பரணி அப்படின்னு வந்து இது சிறப்பு பெயர் வந்து கூறியிருக்காரு. கலிங்கத்து பரணியை வந்து ஒட்டக்கூத்தர் என்னன்னு சொல்லியிருக்காரு, தெய்வத்தமிழ் பரணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுவுமே வந்து கேட்கலாம். ஒட்டக்கூத்தர் வந்து கலிங்கத்து பரணியை எப்படி சொல்லுவார், சிறப்பு பெயர் என்னது அப்படின்னு வந்து கேட்கலாம். இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு பாடல் பாடினவங்க பேரும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். யார் யார் பாடியிருக்காங்கிறதும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அஞ்சுவதை பரணி யார் பாடியிருக்காரு அப்படின்னா வந்து தத்துவராயர் தான் வந்து பாடியிருக்காரு. அடுத்து வந்து இலங்கை பரணி அப்படிங்கிறத வந்து கனகராஜ ஐயர் வந்து பாடியிருக்காரு. சீனத்து பரணிங்கிறத வந்து பாசு மணியன் வந்து பாடியிருக்காரு. வங்கத்து பரணியை வந்து அரங்க சீனிவாசன் வந்து பாடியிருக்காரு. இதில் வந்து ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து நோட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பரணியும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட பகுதிகள், இந்த நூலை வந்து யார் பாடியிருக்கா, யார் வந்து படைத்தலைவனாக இருந்திருக்காரு, இந்த பாடல் யாரை பற்றி பாடினது, இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து கலித்தாழிசைனா என்ன, எது வேணாலும் நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. கலித்தாழிசைனா என்னது, இதில் எத்தனை பகுதிகள் இருக்குது, அது என்னென்ன பகுதிகள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக நோட் பண்ணி வந்து படித்து ஒரு நல்லா வந்து பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி பரணி, இந்தந்த பரணியில் யார் யார் வந்து பாடியிருக்காருங்கிறத வந்து அதுவும் வந்து கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து வேணால் நான் வந்து இதை நோட் பண்ணி நான் வந்து ஷார்ட்கட்டாகவும் வந்து போடுறேன். இந்த 13 பகுதிகள் இந்த பாடினவங்களாம் வந்து ஷார்ட்கட்டும் நான் வந்து
போடுறேன். நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.